அடியாக பந்தாடி அமுதமழை தேன் வட்டர் கொடுத்தாள் அவளது பேரில் அந்தாடி குமுத முகத்து கோமளவல்லி குறுநகை சிங்கம் மகாராணி மமதை அறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி மந்திர சக்தி அபிராமி. லட்சுமி, இந்த கௌரி சங்கரி எல்லாம் எங்க போனா? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்க சொல்ல. சேச்சே, வர வர இந்த பொண்களுக்கு பக்தி சிரதையே இல்லாம போயிடுது. வெங்கட்ரமணா, நீதான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். சங்கரி, கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்கே? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கோங்கம்மா. பாட்டி கூப்பிடுறது காதுல வேலை. கல்யாண வயசுல 2 பொண்கள் இருக்கு. காலம் கடத்தாம பொண்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடணும். என்ன பண்றது? சங்கரியோட கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும் தான் எங்களோட ஆசை. அவளோட காதும் கழுத்தும் மூடுற மாதிரி ஏதோ கொஞ்சம் தங்க நகையோ கொஞ்சம் வரதட்சணை பணமும் இல்லாம எப்படி அதை ஆரம்பிக்கிறது? சரி சரி, காலம்பரம் இதை பத்தி என்ன பேச்சு? நான் ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு வழியை பண்ணு போ. அம்மா, எனக்கு இன்னொரு அப்பளம் வேணும். இல்லையேம்மா, இருந்ததுதான் உங்க 2 பேருக்கும் போட்டுட்டேன். சாப்பிடு. காயும் கறியும் அப்பளமும் பச்சடியுமா சாப்பிடுற வரத்தை நீங்க வாங்கிட்டு வரலையே. என்னைக்கு சங்கரி பிறந்தாலோ அன்னைக்கே கட்டியா சாப்பிடுறத கரைச்சு சாப்பிடும்படியான கஷ்டமாயிடுத்த. ஏம்மா குழந்தைய கரிச்சு கொட்டுற? நம்ம தரித்திரத்துக்கு அவளா காரணம்? அவதான் காரணம்னு அம்மா அப்படித்தானே சொல்றா. அவளுக்கு கல்யாணம் ஆகாதது காரணமோ அவ ஜாதகம் தானா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஒரு பிராமண பொண்ணுக்கு ஜாதகம் மட்டும் சரியா இருந்துட்டா வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுற பாக்கியம் கிடைச்சிடும். நீக்கு 12வது வயசுலயே கல்யாணம் நடந்துடுத்து, தெரியுமோ இல்லையோ? அது நல்ல ஜாதகமா இருந்தா 15வது வயசுலயே நீ தாலி அறுத்து வெள்ளப்பட கட்டிக்கிற மாதிரி ஆயிருக்காது. ஆனா என்னடா, உன்ன போல நேக்கு சம்ஸ்காரம் பண்ண ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் விதவையானே. அதுவே என்னோட நல்ல ஜாதகம் தானேடா. இத பாரு பஞ்சாபி, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ நேக்கு தெரியாது. இந்த பொண்களோட கல்யாணத்தை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருப்பா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற காலி பசங்கள்லாம் சங்கரிய பாக்குற பார்வையே சரியில்லைடா. சீக்கிரமா வீடு வாசல வித்தாவது அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடுறா. ரொம்ப லட்சணமா இருக்கு. அரிசி மண்டி 6வது ஒரு வேலையை போட்டு கொடுத்தானோ அரவேத்து கஞ்சியாவது சாப்பிடுறோம். இருக்கிற நிழலையும் வித்துட்டா எங்க போய் ஒதுங்கிறது? மனையும் வீடும் போனா மரத்து நிழல்ல கூட ஒதுங்கிடலாண்டா. மானம் போனா எங்கடா ஒதுங்க முடியும்? என்னடா என்னடா? ஒண்ணு இல்ல. சங்கு சங்கு என்னடா? ஈர துணியோட இருக்கிறியே, குளத்துல குளிச்சிட்டு வரியா? பார்த்தா தெரியல மண்டு. சிப்படா சிப்படே சிப்பா. ரெண்டு வார்த்தை பேசலாம்னா இந்த சின்ன மூதேவி எல்லாத்தையும் கெடுத்து.
சங்கு சங்கு. சீ, ஏன் காலங்காத்தால சங்கு சடங்குன்னு அபசகனமா பேசுற? ஐயோ, சங்கரிங்கிற உன் பேரை சுருக்கி செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு நங்கு நங்குன்னு கோவம் வருது. என் பேரு கூட தான் சுப்பிரமணிய. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்னி சுப்னின்னு தான் கூப்பிடுற. நான் கோச்சுக்கிறேனா? உன்னை சுப்புனின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க? அசடு, அபிஷ்டு, அம்மாஞ்சி, அருளூசுன்னு விதவிதமா இல்ல கூப்பிடுறாங்க. நான் அழகா இல்ல? ஏன் இல்ல? அழகதான் அப்படியே சொட்டுறதே, கோட்டை மாதிரி. ஆ? கோட்டா என்ன? குரங்கு, நாய், எருமை, கழுதை, எதை வேணாலும் சொல்லு. நீ தானே சொல்ற. சங்கரி, இன்னைக்கு காலம்புற நீ குளிச்சுட்டு ஈர துணியோட வந்துட்டு இருந்த இல்ல? அப்போ எவ்வளவு அழகா இருந்த திருவாளி. அப்ப நான் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்ன இந்திரனா படைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த ஈர துணியா படைச்சிருக்கப்படாதான்னு. அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன். இப்படி ஈர துணிக்காக ஏங்கிண்டே இருந்த, அப்புறம் மண்ணாந்துரைக்கு போய் துவைக்கிற கல்லுக்கிட்ட உட்கார்ந்து வேண்டியதா. போடா, வேலை போய் பாரு. டான் நான் சொன்னேன். ஆமாண்டா. இப்ப டான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சுப்பினி, சுப்பினி, நீ சமத்தோன்னா கேட்டுக்கோ, நான் தான். இதை கேளுடா. நாராயணத்தூர்லும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசங்க அணி கொண்டு வாயேன். பாட்டே, நோக்கு ரொம்ப கொழுப்புதான். என்னடா இது? என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிண்டியா? சாணத்தை அள்ளிட்டு வர சொல்றேன். இது அப்பளாடுற கையாக்கும், அசிங்கத்தெல்லாம் தொடாதே. அபிஷ்டு ஒன்னுட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என் கிரகச்சாரம். சங்கரி, நீ போய் சித்தை எடுத்துட்டு வாமா. ஏன் பாட்டி காலையில கொண்டு வந்தது என்னாச்சு? வீதியில எடுத்ததோ எருமாட்டு சாணம் எல்லாம் அதுல கலந்துருக்கும். ஆத்த முழுகிறதுக்கு பசுஞ்சாணம் தான் ஓனு. எடுத்துட்டு வாமா. சுப்னி, 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 நாராயணத்துக்கு போய் சாணம் வேணும், அவ்வளவுதானே. கொண்டா அப்படி கூடைய. நீ சொன்னா கூடையில என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாட்டெல்லாம் இங்க ஓட்டிட்டு வந்து இங்க கண்ணதிர்ல சாணம் போட வைப்பேன். ரொம்ப டமாசா இருக்கும். சங்கரி, சங்கரி. சுப்புனே, என்னடா அது மோமுடி கொள்ளக்கார மாதிரி? தலையில என்ன தெரியல? தலையில கூடையில சாணம், மூக்குல துண்டு, கெட்ட நாத்தம். இது என்ன சாணம் தெரியுமோ? சாணம் சாணம்னு இத பத்தி சாமகானமே பாடாதரா. மாமா, சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா. ஒண்ணுமில்ல. டே சுப்புனி, இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும், அப்பளம் தட்டத்தை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா. அப்படியா? மாமா, இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா. இருக்காத பொண்ணு, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டு பேசாம இருக்கேளே? அவகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகுற. ரொம்ப சந்தோஷம்பா. நன்னாரு. அண்ணன் நாட்டமா? நாசமா போச்சு. இதை விட பழைய செருப்பு எடுத்து தலையில பட்டாபிஷேகமே பண்ணிக்கலாம். சங்கரி, சங்கரி. என்னது? சங்கரியை கூப்பிட்டா சனீஸ்வரம் வெளியே வருது. சித்ரா குப்தன் இவ சீட்டை தொலைச்சுட்டானா? கிழிக்காம வச்சுட்டு இருக்கான். இந்த கிழங்கட்டுகள்லாம் என்னைக்குதான் போகுமோ? சுப்புனி, வந்துட்டியா? பசுஞ்சாணம் கொண்டு வந்திருக்கியா? வாய புழக்காத. இது ஒண்ணும் வாயில போட்டு வெல்றதுக்கு இல்ல, வாசல் முழுகிறதுக்கு காக்கும். நான் ஒன்னும் உனக்காக கொண்டு வரல, சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்திருக்கேன். சங்கரி எங்க? சங்கரி இல்லன்னா என்னடா, நான் இருக்கேனோ இல்லையா? அவ உள்ள கைக்காரியமா இருந்துட்டு இருக்கா. நீ வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துல இந்த கூடைய அப்படியே இவ மொட்டை மண்டையில கவுத்து அபிஷேகம் பண்ண போல இருக்கு. என்னடா மோனமோனத்துட்டு இருக்க? காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்கேன். சமத்து சொல்லிண்டே இரு, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நீதான் முதல்ல போவே. சரி இறக்குடா. தொடாத. சங்கரிய கூப்பிடு. நோக்கு எதுக்கு இத தள்ளாத வயசுல? எல்லாம் தள்ள வயசு தாண்டா, இறக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா யானை லத்தியா அள்ளிட்டு வந்திருப்பேன். சங்கரி, சங்கரி, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்கள்லாம் நெய்விளக்கேத்தி தண்ணியில மிதக்க விட்டா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவா சொல்லுவா. இன்னைக்கு தைவெள்ளிக்கிழமை, நம்மூர் பொண்கள்லாம் குளத்தங்கரைக்கு போறதுகள். நீயும் போயிட்டு வாயே. ஏமா, துர்காம்மன் கோயிலுக்கு போய் 21 தடவை சுத்தினா கல்யாணம் நடக்கும்னு அடுத்தாத்து பெரியவா சொல்றா. இதுல நான் எதை செய்யறது? ரெண்டையுமே செய்யண்டி. இதுல நோக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போறது? ஏண்டி லட்சுமி, பாவம் சங்கரி ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை ஏன் போட்டு அலக்கழிக்கிற? நீங்க சும்மா இருங்கோ. நடக்க போற நல்ல காரியத்தை விரக்தியாவே பேசி தடுத்துறாதீங்கோ. இருக்கட்டும்பா,
அம்மாவோட ஆசை அதுவானா நாமே அதுக்கு தடையா இருக்கணும். அப்படியே செய்றேன். ஏன் பாட்டி இந்த தள்ளாத வயசுல சதா இப்படி சாணத்தை கொண்டு வரதும் விரட்டி தட்டுறதுமா கஷ்டப்பட்டு இருக்கேன்? திடீர்னு நான் மண்டே போட்டுட்டா விரட்டி வாங்கி எரிக்க கூட என் மகன் வக்கில்லாம கஷ்டப்படக்கூடாது பாரு, அதுக்காகத்தம்மா. பாட்டி அது மட்டும் இல்லம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தலையின் அடியில என் சுருக்கு பையில போட்டு வச்சிருக்கேம்மா. நீயாவது மறந்துடாம உன் தோப்புனாருக்கு ஞாபகப்படுத்து. ஏன்னா என் பெண்ணத்தை பார்த்து அழக்கூட நேரம் இல்லாம என் மகன் காசுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையப்படாது பாரு, அதுக்காகத்தம்மா. சரி சரி வா, நீ வந்து ஒத்தாசை பண்ணு. இல்ல பாட்டி, இது அடுப்பு எரியறதுக்காக நான் உனக்கு ஒத்தாசை செய்யறேன். ஆனா நீ சொல்ற காரணத்துக்காக அதுக்கு ஒரு நாள் என் மனசு ஒத்துக்காது பாட்டி. சரிம்மா, அந்தி நேரம் ஆயிடுத்து, நீ உள்ள போ. போய் சாமி உள்ள விளக்கேத்துமா, போ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நான் உங்களை பார்க்கணும் தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? நீங்க புதுசா ஒரு சமஸ்கிருத பாடசாலை நடத்துறதா கேள்விப்பட்டேன். முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப 6ஆவது கடையில கணக்கெழுதுற வேலையில சேர்ந்துட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா நான் பகல் பூரா கடையில வேலை பார்க்கறேன். சாயந்தரம் தான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆகட்டும் சார். ஆமா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமோ? பேங்கர் பெரியசாமியோட மகன். என் பேரு ரகு. அப்படியா? நீ சமஸ்கிருதம் எதுவரை படிச்சிருக்க? நான் ரகுவம்சம் வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அப்படின்னா சுலபம்தான். நீ எப்ப வேணாலும் வந்து படிச்சுக்கலாம். வர்ற புதன்கிழமை நல்ல நாள். நான் அன்னைக்கே வரேன் சார். சரி. என்ன வேணும்? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில காணோம். யார் நீங்க? பஞ்சாபி கேச சார் வீடு இதுதானே? ஆமா. சார் இருக்காரா? என்ன வர சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? ரகுவா தான் இருக்கும். என்கிட்ட சமஸ்கிருதம் படிக்க வந்திருக்கான். யார் அந்த ரகு? யாரோ பேங்கர் பெரியசாமி பிள்ளையா. சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ போய் குமார சம்பவத்தையும் சாகுந்தரத்தையும் பீரோல இருந்து எடுத்து வை. சங்கரி, நீ கூட சமஸ்கிருதம் படிக்கிறத பாதியில நிறுத்திட்டே இல்லையா? இப்ப அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம். நீ சேர்ந்து படிச்சுக்கலாம். ஒண்ணும் வேண்டாம். யாரோ ஒரு பையனோட, அதுவும் அந்நிய ஜாதி பையனோட இவளும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறதாவது நான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா நீ வேற? கல்விக்கு முன்னாடி ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாதுமா. ஏண்டாப்பா, நம்ம ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் நோக்கு நன்னா தெரியுமோ? வயசுக்கு வந்த பொண்களை படிக்க வைக்கிறதே தப்பு. அதுவும் அந்நிய ஜாதி ஆம்பளையோட படிக்க வைக்கிறது மகா தப்பு. போமா, உன் ஜோலியை பாரு. நீ போய் எடுத்து வை. ரகு, முதல்ல உனக்கு சாகுந்தலமும் குமார சம்பவமும் பாடமா ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தத்துவ பாடங்களை எடுத்துக்குவோம். உங்க விருப்பப்படி ஆகட்டும் சார். நீயும் உட்காந்து கவனிமா. உட்கார். குருதர்ஷன்.
அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜா பூர்வா பரௌதோய நிதிர்வகாஹ்ய ஸ்பிதஹ பிருத்திவ்ய இவ மானதண்ட. காளிதாசன் ஹிமேமலைக்கு ஒரு தேவ அந்தஸ்தையே கொடுத்துட்டான். பார்வதி தேவி அந்த ஹிமான் மகள் இல்லையா? பாட்டினுடைய கடைசி அடியில சொல்றான், ஹிமேமலையானது 2 மகாசமுத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கிற அளவுகோல் போல தோற்றமளிக்கிறதுங்கிறான். புரியுறதோ ரகு? இந்த ஸ்லோகத்தை படி. अस्ति उत्तरस्यां दिशि देवदात्मा हिमालयो नामः नगाधिराज पूर्वापरौतोय निधिर्वगाह्य स्थितः पृथिव्य इव मानदण्ड. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர சந்தோஷத்தையும் முகத்துல காணுமே. நான் போகணுங்க. ஆமா, சாகுந்தலத்துல உன் மனசை கவர்ந்த இடம் எது? நான் போகணும். வீட்டுல அம்மா அப்பா பாட்டியை தவிர உனக்கு ஒரே ஒரு தங்க தானா? நான் போகணுங்க. என்ன எதை கேட்டாலும் போகணும் தானா? நான் போயிட்டு வரேன். சகுந்தலை துஷ்யந்தனை சந்தித்த பின்பு தோழிகள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவளது மனதை கவர்ந்த மன்னன் துஷ்யந்தனை மீண்டும் காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகரித்தது. ஏனென்றால் அவன் மீது அவளுக்கு ஆறா காதல். அந்த காதல் தேனைப் போல இனிமையானது, மானைப் போல இளமையானது, சத்தியமானது. ஆம், அந்த காதல் ஓர் அமர காதல். ரகு, இத படி. दर्भाङ्कुरेण चरण क्षत इत्यकाण्डे तन्वी स्थिता कतिचिदेव पदानि गत्वा आसीद्विवृत्तवदना च विमोचयन्ती शाखासु वल्कलमसक्तमपि द्विपानाम्. दर्भाङ्कुरेण चरण क्षत इत्यकाण्डे तन्वी स्थिता कतिचिदेव पदानि गत्वा आसीद्विवृत्तवदना च विमोचयन्ती शाखासु वल्कलमसक्तमपि द्विपानाम्. இப்பதான் இந்த ஆத்துல ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இல்லைன்னா சங்கரிக்கு இப்படி ஒரு நல்ல வரன் வந்து வாய்க்குமா? வரதட்சணை சீர் செலுத்தி எதுவுமே வேண்டான்னுட்டாளே. ஏன்னா மாப்பிள்ளையாத்துல செல்வம் கொழிச்சு கிடக்கிறதா. நீக்கு என்னமோ இந்த சம்பந்தத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல. அதனாலதான் சங்கரையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம்னு சொன்னேன். அண்ணா இருக்க இதெல்லாம் போய் அவளண்ட கேட்டு இருப்பாளோ? கல்யாணத்தை பெரியவா பார்த்துதான் முடிவு செய்யணும். அப்பா கூப்பிட்டலாமே. ஆமாம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையோட குலம், கோத்திரம், அந்தஸ்து எல்லாமே நன்னா இருக்கு. பெரிய ஆஸ்திக்காரர். கும்பகோணம் விஸ்வநாத சாஸ்திரின்னா இந்த வட்டாரமே வாய பழக்கம். ஆனாலும் ஆனா என்ன, நம்ம பட்டீஸ்வரன் சாஸ்திரிகளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணுமே. கொஞ்சம் வயசானவரா இருக்காருன்னு பாக்குறேன். 60 வயசு ஒரு வயசா? நம்ம சங்கரிக்கு 24 வயசு ஆறுத. நாம வயசை பத்தி எல்லாம் விவாதிக்க கூடாது. நம்ம மாதிரி குடும்பங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது சகஜம்தான். ஆனாலும் அவருக்கு இது 3ஆம் வாரமா இருக்கேன்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு.
அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிக்கிறா. சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அழாதம்மா. நாளைக்கு உன்னை பொன் பார்க்க வர்றாங்க. அந்த விஸ்வநாத சாஸ்திரியோட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கோமா. அழாதம்மா. கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு வாமா. சங்கரி, சங்கரி, 2-3 நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன? என்ன மாதிரி ஒரு இளைஞன், உன்ன மாதிரி ஒரு கன்னி பெண்ணுகிட்ட தனிமையில என்ன சொல்ல விரும்புவான்னு உன்னால யூகிக்க முடியல? சங்கரி, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் ஒரு ஏழை பிராமண பொண்ணு. சங்கரி, நீ நானும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால கவலைப்படாத. கலப்பு திருமணத்தை சட்டப்பூர்வமா ஒத்துக்கிட்ட காலம் இது. இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட புஸ்தகங்களை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சங்கரி, சங்கரி, என்ன சிவகாமி, என்ன விஷயம்? துர்கையம்மன் கோயில சுத்தினதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாது. மாப்பிள்ள சிதம்பரம் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. நேத்துக்கு என்ன பார்க்க வந்தாரே. அப்படியா? அவர் எப்படி உனக்கு பொருத்தமானவர் தானா? நேருக்கு நேர் அவரை நான் பார்க்கல, ஆனா நல்லாவே இருந்தாரு. எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு இன்னும் 5-6 மாசம் இருக்கு. ஏ, மாப்பிள்ளையோட அம்மா கர்ப்பமா இருக்காங்களா? அவங்களுக்கு பிரசவமானாதான் அந்த வீட்டுல கல்யாணமே நடக்குமா? அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு போயிருந்தேன், இப்பதான் லேட் ஆயிடுச்சு. நான் வரேன். சங்கரி, கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். கண்டிப்பா. ஏன்பா இந்த பஞ்சாப் பேக்கேச வீடு இதானே? நந்தி மாதிரி உட்காந்துருக்கிறியே, நகர்றா. நீங்க என்ன பெரிய நந்தனாரோ? நகர்றா. அண்ணா நீங்க போங்க. வாங்க வாங்க. உங்க பாததூளி எங்க ஆத்துல படுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இத பாருங்க, நீங்க எனக்கு ஒன்னும் அபரிமிதமான மரியாதை கொடுக்க வேண்டாம். என்னை விட வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் நாம சொந்தக்காரராக போறோம் இல்லையா? அவங்கிட்ட கிடைக்கிற மரியாதை வேண்டாம் சொல்லுவானே, வாங்கிக்கிறது. வாங்க போங்க போங்க வாங்க. டேய் சூர்யா, செருப்பை பாத்துக்கடா. ஏன் செருப்போட சொந்தக்காரன் பின்னால துரத்திட்டு வரானோ? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். ஐயோ, யார் நீங்க? எதுக்கு வந்திருக்க? நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா? லொட்டு லொஸ்கு நேக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே. ஆமா, நீ யாரு? என்ன அப்படி கேட்ட? நான் இந்த ஆத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். சங்கரியோட அப்பா அரிசி மண்டி 6வது ஆத்துக்கு போய் இந்த சோஃபா நாற்காலி எல்லாம் எடுத்துன்னு வந்து போட சொன்னார். போட்டுட்டேன். அப்புறமா நீங்க எல்லாம் போடுவேலோன்னா இதெல்லாம் மறுபடியும் தூக்கிட்டு போய் அவ ஆத்துல போட்டுருவேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சங்கரிய பெண் பார்க்க வந்திருக்கோம். சங்கரியவா? ஐயோ, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சோஃபா நாற்காலி எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கவே மாட்டேன். ஆமா, மாப்பிள்ளை பையன் யாரு? ஏன் நான் தான். கிழட்டு முண்டம். இந்த வயசுல நோக்கு கல்யாணம் ஒரு கேடா? வெக்கமா இல்ல? அயோக்கிய பையன் என்ன போய் கிழவங்கிறான். யாரோட கிழவன்ற? இன்னைக்கு 9 மாசம் ஒரு குழந்தை. ஏமா நின்னுட்ட? போமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போக்கா. சங்கரி, ஏமா இப்படி கண்கலங்கி நிக்கிற? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அங்க போனாலாவது பசிப்பட்டினி இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவ காத்துட்டு இருக்கா. வாமா. பொண்ணை வர சொல்லிருக்கேன், நீங்களும் பார்க்கணும் இல்லையா?
அது ஒண்ணும் அவசியம் இல்ல. பொண்ணு அழகா இருக்கணும் நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை. அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். என்ன வெங்கடா? உமக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு, அதுக்கு நான் கேரண்டி. பாருங்க, முதல்ல இந்த வெடப்பையில வெளியே போய் சொல்லுங்க. சுப்னி, இவ கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியேற. இப்ப நான் எப்படி போக முடியும்? இவெல்லாம் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்காலி சோபாலாம் நான் கொண்டு போய் போட்டுட்டு அப்பளம் வைக்க போனோமோ? டேய், நான் சொல்றத கேளு, வா வா. நீங்க விடுவா மாமா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். இந்த கன்றாவிலாம் நான் என் கண்ணால பாத்துருக்க மாட்டேனோ? பரவாயில்ல, வா. மடப்பைய, இந்த காலத்து பொட்டி பசங்களே இப்படிதான். நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. துஷ்டன், மகா துஷ்டன். வஜ்ர தூண் மாதிரி இருக்கேன், என்ன பார்த்து வயசானவங்கிறான். உன் பேர் என்ன? சங்கரி. சங்கரி. சிவசங்கரியா பவசங்கரியா? எதுவானா என்ன, ஒரு பொண்ணு அது போறோம். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். இவன் வயசுக்கு வந்த உடனே பள்ளிக்கூடம் போறத நிறுத்தியாச்சு. அப்புறம் பஞ்சாபி கேசன் இவளுக்கு வீட்டிலேயே சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தார். அப்படியா? அப்போ சித்த ரூபம் படிச்சிருக்கியோ? இல்ல, இப்போ சாகுந்தலம் படிச்சிட்டு இருக்கேன். பேஷ் 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 பேஷ். அப்படின்னா நிறைய காதல் ரசம் எல்லாம் படிச்சிருப்பியே. பொண்ணு எப்படி? நான் ஒரு ஆண் குழந்தையை பெத்துக்கிறதுக்கு இந்த பொண்ணு போறோம். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சுள்ளாமே. வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரொம்ப பேஷா போச்சு, அன்னைக்கே வச்சுருவோம். ரொம்ப சந்தோஷம். சங்கரி, என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அவருக்கு நம்ம அப்பாவோட வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. சங்கரி, அதை நினைச்சு நானும் வேதனைப்படாம இல்ல. ஆனா வேற வழியே இல்லம்மா. நீயும் கல்யாண வயசு கடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுது. இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்ல. இதை எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்தோம்மா. அது மட்டும் இல்ல, வரப்போற மாப்பிள்ள உங்க அப்பாவுக்கு பல விதத்துல உதவியா இருக்கார். குறைஞ்சபட்சம் உன் தங்க கௌரிக்காவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். அழாதம்மா, அழாத. சங்கரி, சங்கரி, கொண்டாடா, நான் இறக்குறேன். அத்தனையும் பிஞ்சு முரட்டு கையால இறக்கப்படாது. சங்கரி வரட்டா. சங்கரி, அடே சித்திரகுப்தா, இன்னுமாடா இந்த கடத்தோட சீட்டு உனக்கு கிடைக்கல? கன்னி பொண்ண கூப்பிட்டா கழ குரங்க அனுப்புறியே. சுப்படி, கூட இறக்கணுமா? கொண்டா, நான் இறக்குறேன். பல விதி ரொம்ப முக்கியம்.
பஞ்சாபி இதெல்லாம் எங்க இருந்து வாங்கினேன்? பணம் எப்படி சமாளிச்ச? அரிசி கடை 6ஆம் முதட்ட அட்வான்ஸ் வாங்கினேன். அங்க இங்க கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிச்சேன். பாட்டே, நீங்க உள்ள போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தீர்த்தம் சங்கரி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சங்கரி ஆத்திர இல்லடா, வெளியில போயிருக்கா. நான் போய் கொண்டு வரேன். வேணாம் வேணாம், நான் தெருக்குழாயிலே குடிச்சுக்கிறேன். சங்கரி, நீ இப்போ கல்யாணம் நிச்சயம் எடுத்து இப்படி அந்நிய ஜாதி பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு நோக்கு தெரியல? என்னதான் படிச்சியோ? போட உள்ள. என்னடி சொல்றது நோக்கு புரியலையோ? இனிமே நீ படிக்கவே தேவையில்லை. வாடி உள்ள. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? நீ கூப்பிட்ட நான் வரேன். அது உங்க இஷ்டம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்காக ஒருத்தரோட வாழ்க்கை பாழாகணும்? ஒருத்தரோட வாழ்க்கை இல்ல, 2 பேரோட வாழ்க்கை. நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ இல்லாம எனக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லை. உங்க அப்பா எனக்கு குரு. அவருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. ஆனாலும் சொல்றேன், நீ விரும்பினா என் கூட வரலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஜாதி சமயம் சம்பிரதாயங்களை உடைச்சிட்டு வெளியில வரப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை போயிடும். நீ ஒரு புரட்சிகரமான முடிவெடுக்க சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. ஒண்ணு சந்தோஷமா வாழ்வோம், இல்ல சாவ கூட சந்தோஷமா சந்திப்போம். நான் எதுக்கும் தயார் சங்கரி. சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தீனா நாம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். என்ன சொல்ற சங்கரி? சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தீனா நாம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். பொண்ணு அழகா இருக்கணும் நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை. அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிற்கிறா. சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.
பஞ்சாபி, கடைசி மூச்சுள்ள வரைக்கும் ஆச்சார அனுஷ்டானம் தவறாம வாழ்ந்தவன் இந்த அபிராமி பாட்டி. ஆமா, அதனாலதான் இந்த சாவுக்கு வந்தோம். இது முடிஞ்சதும் உங்களை ஜாதி பஷ்டம் பண்ண போறோம். வேற வழியே இல்லையா? அப்படின்னா உங்க பொண்ணு வேத்த ஜாதிக்காரனோட ஓடி போனதுக்கு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்க தாயார் இறந்து போனதுக்கு எப்படி காரியம் பண்றாளோ அதே மாதிரி உங்க பொண்ணு செத்து போயிட்டதா நினைச்சுட்டு அவளுக்கும் காரியம் பண்ணணும். நம்ம ஜாதியும் சம்பிரதாயமும் என்ன கட்டளை இடுறதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப சரி, சவத்தை எடுங்க. சங்கரி, நீ இப்படியே சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த எப்படி? தங்களை ஒதுக்கிட்டு இப்படி ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கிட்டு இருக்கோமே, அதை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். பெத்தவங்க உண்மையிலே பாசமுள்ளவங்களா இருந்திருந்தா நிச்சயம் நம்மள ஆசீர்வாதம் பண்ணி வந்திருப்பாங்க. சகுந்தல கூட தான் தந்தைக்கு தெரியாம துஷிந்தனை காதலிச்சா, காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டா. அது அவளுடைய தந்தை ஏத்துக்கலையா? அந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணலையா? நேரம் வரும்போது நமக்கு அது நடக்கலாம் இல்ல? நீ ஒன்னும் கவலைப்படாத சங்கரி, நான் உடனடியா வாடகைக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். நாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆமா சங்கரி, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உரிமையில சந்தோஷமா இருப்போம், சௌகரியமா குடும்பத்தை நடத்துவோம். நீ என்ன நம்பு சங்கரி. நான் உங்களை மனப்பூர்வமா நம்பலன்னா வீட்டை விட்டு வெளியேறி இவ்வளவு தூரம் உங்க கூட வந்திருப்பேனா? சங்கரி, இதுதான் நம்ம இல்லற சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிற வாடகை மாளிகை. அது சரி, இல்லற சாம்ராஜ்யம் இனிமையா நடக்கணும்னா சில்லற சாம்ராஜ்யம் சரியா இருக்கணுமே, அதுக்கு வழி பண்ணியாச்சா? பண்ணாம இருப்பனா? இந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வரக்கூடிய சம்பளத்துல நமக்கு மட்டும் இல்ல, ஒரு 1/2 டஜன் குழந்தை பிறந்தாலும் சமாளிச்சுக்கலாம். போலாமா? வா. கொஞ்சம் இல்ல சங்கரி, உனக்கு ஆரத்தி சுத்தி டெஸ்டி கழிச்சு உள்ள வாமான்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவோ பாட்டி வைப்பீங்க இல்ல. அதனால அதெல்லாம் நானே செஞ்சிடுறேன். அப்பா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. இதுதான் ஹால். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தா உட்கார வச்சு வசதியா பேசலாம். இது நம்ம டைனிங் ஹால். அதோ அங்க இருக்கு பாத்ரூம். கைகாலெல்லாம் விஸ்தாரமா நீட்டி மடிக்கு குளிக்கிறதா இருந்தா ஒருத்தர் மட்டும்தான் குளிக்கலாம். கட்டி பிடிச்சிட்டு குளிக்கிறதா இருந்தா நம்ம 2 பேருமே குளிக்கலாம். அம்மா சௌரியம் எப்படியோ. இதுதான் நம்ம அரண்மனையோட அந்தப்புறம். விலாவரியா பேசுவோம். உட்காந்து பேசுற நேரம் அது. முதல்ல நான் வீட்டை ஒழுங்குபடுத்தணும். இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். வீடெல்லாம் ஒழுங்காதான் இருக்கு. நீ வா. நீ வர போறியா இல்லையா? நான் மாட்டேன். நேத்து வரைக்கும் நம்ம லாட்ஜில தானே இருந்தோம். ஒரே அறையில தானே படுத்து தூங்கணும். நான் உன்னை தொட்டேன். கண்ணத்தை பிடிச்சு கிள்றது, கைய பிடிச்சு தடவுறது, இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ண? ஏன்? ஏன்னா நேத்து வரைக்கும் நீ பஞ்சாப ஐயரோட பொண்ணு, இன்னைக்கு என்னோட மனைவி. நான் முறைப்படி தாலி கட்டின மனைவி. அதனால பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, அதை போலே நீ ஒரு பெண்.
பெண்ணம்மா பாடலுக்கு இசை நீயம்மா என் பாடலுக்கு இசை நீயம்மா உன் பெண்மை என்னை அம்மம்மா பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா கண்ட ஜானகி இளங்கோவன் கண்ட கண்ணகி காலம் தோறும் வாழுகின்ற காளிதாசன் நாயகி பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா என் பாடலுக்கு இசை நீயம்மா அம்மம்மா கானம் பாடும் நலோ பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா என் பாடலுக்கு இசை நீயம்மா உன் பெண்மை என்னை அம்மம்மா பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அதை போலே நீ ஒரு பெண்ணம்மா. சங்கரி, என்னம்மா இது எனக்கு மட்டும் தனியா இலை போட்டிருக்க? நீ பக்கத்துல உட்கார், சேர்ந்தே சாப்பிடுவோம். அது தப்பு. முதல்ல புருஷனுக்கு பரிமாறணும், அப்புறம் ஒரு மிச்சம் வச்ச சாதத்தை பிரசாதமா நினைச்சு சாப்பிடணும். அதான் ஒரு மனைவிக்கு சந்தோஷம். ஐயே, என்ன நீ பாட்டி காலத்து பழக்கத்தெல்லாம் பேசுற? எனக்கு பிடிக்காது. நீ பக்கத்துலயே உட்காரு, சேர்ந்தே சாப்பிடுவோம். எப்படிங்க? நானும் உட்கார்ந்த பரிமாறது யாரு? நான் இருக்கமா. வாங்கக்கா வாங்க. பக்கத்து வீட்டு ஜானகி அக்கா, இவங்க உதவியாலதான் நான் இன்னைக்கு சமையலே முடிச்சேன் தெரியுமா? ஓ, இந்த ஊர்ல நம்ம தனியா இல்ல, நமக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க. சங்கரி, நீ இலை போட்டுட்டு உட்காருமா, நான் பரிமாறுறேன். உட்காருமா. புதுசா கல்யாணம் ஆன ஜோடி 2 பேரும் முதல்ல தித்திப்பு தான் சாப்பிடணும். இந்தாங்க தம்பி. ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சதா? ஆமா தம்பி. அப்பா, எனக்கு இனிமே கவலை இல்ல. உங்க தயவால
சங்கர் இனிமே நல்லா சமைக்க கத்துக்குவா. நான் தப்பிச்சுக்கிட்டேன்பா. போதும் நிறைய போடாதீங்க. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு நிதானமா வயிறு நிறைய சாப்பிடணும். புதுசா கல்யாணம் ஆனதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் போயிட்டு வரேன். அக்கா ஏன் போயிட்டாங்க? உங்க அக்கா அனுபவசாலி, புரிஞ்சுக்கிட்டாங்க, போயிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஐயோ, இன்னும் நீ எல்கேஜி யூகேஜில தான் இருக்க. நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன நீங்க? அது சரி, உன்னை நான் எப்ப டிகிரி ஹோல்டராக்க போறேன்னு எனக்கே தெரியல. புதுசா கல்யாணம் ஆனவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறோம். கையும் காலையும் சும்மா இருக்க முடியுமா? என் கை சும்மா இருக்கல. என் கை சும்மா இருக்காத. என்ன நீங்க சாப்பிடும்போது பார், ஒரு கை சாப்பிட இன்னொரு கை இருக்குதானே? விடுங்க, அக்கா வந்துருவாங்க. சங்கரி, நான் சும்மா இருக்கணும்னா நீ எனக்கு ஊட்டணும். நான் மாட்டேன், அக்கா வந்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கசம்சம் ஆயிடக்கூடாதுன்னு தானே புத்திசாலி தானே உங்க அக்கா ஒதுங்கிட்டாங்க. பார், நீ எனக்கு ஊட்டலன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை தான். ஒரே ஒரு தடவை. சங்கரி, இன்னொரு தடவை. போங்க. அப்ப நான் இன்னைக்கு பட்னி தான். என்னது? என்ன சங்கரி, நீ போட்ட கோலத்தை நீயே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லக்கா, கோலத்தை சரியா போட்டிருக்கேன்னு பாத்துட்டு. நீ எந்த கோலத்தை சொல்ற? தரையில போட்டிருக்கிற எந்த கோலத்தையா, இல்ல நீ தாயாக போறிய அந்த கோலத்தையா? உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே நீ சரியாதாமா போட்டிருக்க. சங்கரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். உடம்புக்கு என்னமா? ஒண்ணு இல்லைங்க. ஏன் சங்கரி ஒண்ணும் இல்லன்னு மறைக்கிற? உனக்கு இந்த வியாதி வரத்துக்கு காரணமே இவர்தானே? ஐயோ, நானா? நான் இந்த தப்பு பண்ணலையே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. எந்த தப்ப மறைச்சாலும் இந்த தப்ப மட்டும் மறைக்கவே முடியாது. வயத்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பாக்கி. அதேதான். கல்யாணமாயி 2 வருஷமா உங்களுக்கு குழந்தையே இல்லன்னு குறைப்பட்டீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகிட்டு இருக்கு. சங்கரி, கௌரி அக்கா, கௌரி கௌரி, சௌக்கியமா இருக்கியா? இருக்கேக்கா. அக்கா, நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமா. ஆமா, நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முடி இறக்கிறதுக்காக வந்திருக்கேன். யார் குழந்தை? என் குழந்தைதான். அப்படியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா. கௌரி, உன் இந்த கோலத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலகாலத்துல கல்யாணம் நடக்கலைங்கிற ஒரே காரணத்தினால பெத்தவங்களோட வெறுப்பும் மத்தவங்களோட குத்தல் பேச்சும் என்ன எப்படி எல்லாம் சுட்டெரிச்சதுன்னு உனக்கு தெரியும். எப்படியோ கடவுளும் விஷயத்திலேயாவது கருணை காட்டிருக்காரு. அது ஒண்ணே போதுமா? அது ஒண்ணே போதும். அது இருக்கட்டும் அக்கா, நீ எப்படி இருக்க? என்னை பத்தி சொல்லிக்க ஒரு விசேஷமும் இல்ல. குழந்தை கூட தொடாதே. இது ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்து குழந்தை. இத தொடறதுக்கு உனக்கு யோகியதை இல்லை. அதை கேட்க நீங்க யார்? அக்கா, அவர்தான் என் ஆத்துக்காரர். கௌரி, இவரா புருஷன்?
ஆமா நான் தான். நீ எவனையோ ஒருத்தனை இழுத்துண்டு ஓடிட்ட. அதனால உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போய் உங்க அப்பாவுக்கு தலைகுனிவு ஏற்பட்டு போச்சு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அபிராமி பாட்டி செத்து போனாங்க. பாட்டி செத்து போயிட்டாங்களா? சரி சரி, இன்னொரு ஜாதிக்காரனோட ஓடி போன இவளோட உனக்கு என்ன பேச்சு? இவ காத்து பட்டாலே குழந்தை கலங்கப்பட்டுடும். வா வா. சரி வான்னு சொல்றேன். இவளோட என்ன பேச்சு? அக்கா அக்கா சங்கரி, எப்பமா கோயில்ல இருந்து வந்த? என்ன பேசாம சிலையாட்டம் உட்கார்ந்துருக்க? சங்கரி, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? என்ன விஷயம்? நான் ஒரு பாவிங்க. என்னோட சுகத்துக்காக நான் பலரோட வாழ்க்கையை பாழாக்கியிருக்கேன். என்ன சொல்ற? நான் வீட்டை விட்டு வந்த அதிர்ச்சினால எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதோட கொடுமை, நான் எந்த வயசான ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே கிழவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னாங்க? கோயிலுக்கு போனப்ப கௌரிய பார்த்தேன். அவதாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா. அது மட்டும் இல்ல, இன்னும் குழந்தைத்தனம் மாறாத என் தங்கச்சி அந்த கிழவனோட ஓடிய போற காட்சிய என் கண்ணால பார்த்தங்க. அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாவது விதியை ஜெயிக்கணும் தான் முயற்சி பண்றான். ஆனா எப்பவும் விதிதான் ஜெயிக்குது. சரி சரி, நீ கண்ணை தொடச்சுக்க. நான் ஆபீஸ் பறக்கணும். உன் வயித்துல இருக்கிற குழந்தை சந்தோஷமா பிறக்கணும்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னடா வேதனையான இந்த நேரத்துல சந்தோஷத்தை பத்தி பேசுறான்னு பாக்குறியா? தெரிஞ்சோ தெரியாமல கொஞ்சம் கசப்பை விடுங்கிட்டா சக்கரை அள்ளி வாயில போட்டுக்கிறதில்ல, அந்த மாதிரிதான் இதுவும். புரிஞ்சுதா? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சங்கரியம்மா ரெடியா இருப்பாங்களாம். நான் வந்து சினிமா கூட்டு போவேனா? இப்ப நீங்க கொஞ்சம் சிரிப்பீங்களா? கொஞ்சம் 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 போதுமா? சங்கரி, சங்கரி, உங்க வீட்டுக்காரர் லாரி விபத்துல மாட்டிக்கிட்டாரு. இவங்கதான் அவருடைய மனைவி. அவருக்கு எப்படி இருக்கு? நான் உள்ள போய் பார்க்கலாமா? அழாதம்மா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு துணையா இருப்பாங்கன்னு நினைச்சாதான் எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க நிம்மதியா இருங்க, நீங்க நிம்மதியா இருங்க. இல்ல சங்கரி, என்ன இல்லாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தனா இப்படி ஒரு நிலைமைக்கு நல்லா இருப்பியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட 50 வருஷம் வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட 5 நிமிஷம் வாழ்றதாங்க வாழ்க்கை. இல்ல சங்கரி, நான் குணமாக இருந்திருப்பேன் நம்பி என்னையே நான் ஏமாத்திக்க விரும்பல. உன் உயரத்துல வளர நம்ம குழந்தைய வெறுக்காம நீ வளர்க்கணும். அது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிக்க வச்சு
உயர்ந்த நிலைமைக்கு கொண்டாடணும். அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா அதை நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது சீரோட சிறப்போட வாழணும். இதை தவறாம செய்யணும். மறந்துடாத சங்கரி. ரகுவோட அப்பா வரார், கொஞ்சம் வழி விடுங்க. உங்க மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு நாங்கெல்லாம் நினைக்கவே இல்லை சார். நாங்க உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம். தந்தி கிடைக்க லேட் ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வேன் ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பாடிய வேலை ஏற்றுங்க. இல்ல, என் மகனோட பாடியை மட்டும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். வேற யாரையும் கூட்டு போறதுக்காக நான் இங்க வரல. சார், என்ன இருந்தாலும் உங்க மருமகளாச்சே, புருஷனை இழந்துட்டு நிர்கதியா நிக்கிற இந்த நேரத்துல நீங்க தான் மருமக. 2 வருஷமா என் மகன் அவன் மனைவியோட வாழ்ந்தா நான் நினைக்கல, ஒரு வப்பாட்டியோட வாழ்ந்தாதான் நான் நினைக்கிறேன். குல ஆச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு என் மகனோட பணத்துக்கு இளமைக்கு ஆசைப்பட்டு அவனை ஊர் விட்டு ஊரு கூட்டிட்டு வந்து கள்ளத்தனமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த இவள என் மருமகன் சொல்லி நான் ஊருக்கு கூட்டு போனா ஊரே என் மூஞ்சில காரி துப்பம். நேரமாச்சு, புறப்படுங்க. சார், பாவம் சார், கர்ப்பமா வேற இருக்காங்க சார். கர்ப்பமா இருந்தா குழந்தை பெத்துக்கிட்ட, அதான் ஊருக்கு ஊர் அனாதை ஆசிரமம் இருக்கப்பா. நேரமாச்சு, புறப்படுங்க. ஐயோ, என்னங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஐயோ, என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ, நானும் வரேங்க. என்னை கூட்டிட்டு போயிடுங்க. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க. சங்கரி, அழகம்மா, என்ன செய்யறது? உன் தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு இப்படி ஒரு நிர்கதியான நிலைமை ஏற்படும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன அனாதையாக்கிட்டு போனதோட என் தலையில பெரிய பொறுப்பை சுமத்திட்டு போயிட்டாரு. சங்கரி, நம்ம பிள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில விலங்க போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவரோட ஆசையை எப்படி நிறைவேற்றுவேன்? எங்க போவேன்? யாருக்கிட்ட போய் நிற்பேன்? ஐயோ கடவுளே. சங்கரி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. இந்த சூழ்நிலையில நீ உங்க வீட்டை தேடி போறதான் நல்லது. மத்தவங்க உன்னை கைவிட்டாலும் பெத்தவங்க நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாங்கம்மா. உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்காகவாவது நீ நிச்சயமா உங்க வீட்டுக்கு போய்த்தான் தீரணும்.
நானும் ஒரு காலத்துல அரிசி மண்டியில கௌரவமா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். மக ஓடி போனா வேலையும் போயிடுத்து. இப்ப சுக்கு காப்பியும் முறுக்கையும் எடுத்துக்கிண்டு வீதி வீதியா சுத்தின்னு இருக்கேன். மன்னிக்கணும், எங்களுக்கு சங்கரின்னு ஒரு பொண்ணு இருந்தது உண்மைதான். அவ 2 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டா. அப்பா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தனிலையா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? உன்னை மன்னிக்க நாங்க யாருமா? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க வைதீகமான பிராமண குடும்பம். எங்களுக்கு ஐதீகமும் ஆச்சாரமும் தான் முக்கியம். தயவு செய்து கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிம்மதியும் கெடுத்துடாத. போயிட்டு வா. அப்பா, நான் வந்திருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்காம என்ன இப்படி விரட்டுறீங்க? என் வீட்டுக்காரர ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டேன். நாயும் வயிறுமா வந்து நிக்கிறேன்ப்பா. அப்பா, இப்ப இந்த அனாதைக்கு ஆதரவு நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்களும் என்ன விரட்ட அடிச்சுட்டா நான் எங்கப்பா போவேன்? நான் ஆலமரமா வாழ்ந்துட்டு இருந்தா 1000 பேருக்கு நிழல் தரலாம். பட்டு போன பனைமரத்து நிழல்ல எத்தனை பேர் நிக்க முடியும்? இப்பவும் இந்த அக்ரஹாரத்தன் தயவுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் திடீர்னு நான் செத்து போயிட்டா கூட இந்த அக்ரஹாரத்த தயவு இருந்தா தான் என் பணம் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். ஒரு அனாதையை பார்த்து இன்னொரு அனாதை அனுதாபப்பட முடியும், ஆதரவு காட்ட முடியாது. லட்சுமி, இந்த வேத்து ஜாதி பொண்ண விவரம் தெரியாம வீட்டுக்குள்ள சேர்த்துறாத. அம்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாதா? சங்கரி, சங்கரி, என்னமாச்சு? உங்க அப்பா அம்மாவை பாத்தியா? வீட்டுக்கு போனேன். அது என் வீடா தெரியல. அப்பாவை பார்த்தேன். அவர் எப்போ என்ன மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சது. அம்மாவை பார்த்தேன். அவங்க என்ன பெத்த பாவத்தை கண்ணீரால கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணு புருஷனை பறி கொடுத்துட்டு வாய வயிறுமா வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துமா அவங்க மனசு உருகல? பொண்ணா என்ன பார்த்திருந்தா உருகி இருக்கும். அவங்கதான் நான் ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சேன். எனக்கு அந்திமக்கிற எல்லாம் நடத்திட்டாங்களே. சங்கரி, ஆமாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டு தான் நினைக்கலாம். ஆனா என் வயசுல வளர்ற குழந்தைக்காக நான் வாழ்ந்தே தீருவேன். கவலை விடு. இதோ இந்த 2 பிள்ளைகளையும் என்னையும் அனாதையாக்கிட்டு என் புருஷன் எங்கேயோ போயிட்டாரு. அதுக்காக நான் தளர்ந்துடலையே. இதுங்களுக்காக நான் வாழலையா? இப்ப நாம 2 பேரும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கோம். நீ என்னோடயே தங்கிடுமா? சரிக்கா, நீ எனக்கு துணையாயிரு. ஆனா நான் உனக்கு சுமையா இருக்க மாட்டேன். சங்கரி, இனிமே உன்னால வேலை செய்ய முடியாதுமா. இது உனக்கு பிரசவ நேரம்.
இந்த உன்னோட சம்பள பாக்கி, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஏம்மா அழுறீங்க? என் மகளை நினைச்சுதாம்மா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதோன்னு நினைக்கும் போது என் நெஞ்சே பதறுதும்மா. இதுதான் அவங்களுக்கு முதல் பிரசவமா? இல்லம்மா, இது அவளுக்கு 5வது பிரசவம். இதுக்கு முன்னாடி பிறந்த 4 குழந்தைகளும் செத்தே பிறந்ததும்மா. இந்த குழந்தையாவது உயிரோடு பிறக்கலன்னா என் மகளை நான் உயிரோடு பார்க்கவே முடியாதும்மா. போன பிரசவத்திலேயே குழந்தை இருந்துச்சுங்கிற அதிர்ச்சியில என் மகளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர் குணப்படுத்திட்டாரு. அந்த பயத்துல தாமா இப்படி மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சங்கரி, வாமா. சங்கரி, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா? குழந்தை கொழு கொழுன்னு லட்சணமா பிறந்திருக்கு. குழந்தைய குளிப்பாட்டினதும் கொண்டு வந்து காட்டுவாங்க. என்ன உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர், அந்த கிரேசியோட குழந்தை வழக்கம் போல இறந்தே பிறந்து. இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கும்னு நினைச்சேன். அள்ள அள்ள குறையாத சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மான்னு சொல்ல ஒரு பிள்ளை தங்கலையே, பாவம். சரி சரி, இந்த குழந்தை இறந்து போன விஷயத்த அவசரப்பட்டு கிரேசி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அது அவ உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். டாக்டர். என்னம்மா? டாக்டர், என் புருஷன் காலமாயிட்டாரு. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. அதனால என்னம்மா, உனக்கு எந்தவித குறையும் இல்லாம நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு இல்ல டாக்டர். அப்போ என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு அதை சந்தோஷமா வாழ வைக்கிற வசதி எனக்கு இல்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டாக்டர், என் குழந்தைய அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இறந்து போன குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என்னமா சொல்ற? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் டாக்டர். அந்த கிரேசியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயத்துல என் குழந்தையும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வளரணும். குழந்தைய மாத்தி வச்சா இந்த ரெண்டுமே நடக்கும் டாக்டர். அவசரப்படாதுமா, இதனால பின்னால ஒரு பெரிய பிரச்சனையே வரும். இப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீ சொல்லிட்ட. ஆனா குழந்தைய கடைசி வரைக்கும் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாதுமா. அதுவும் இது உனக்கு தலைப்பிரசவம். குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதே பாவம்மா. உங்களுக்கு இருக்கிற இறக்கம் அந்த பாழா போன கடவுளுக்கு இல்லையே டாக்டர். அந்த கடவுள் என் விஷயத்துல மனசை கல்லாக்கிட்ட மாதிரி என் குழந்தை விஷயத்துல என்ன நானே கல்லாக்கிட்டு தான் சொல்றேன். என் குழந்தைய அந்த கிரேசி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க 2 பேரையுமே காப்பாத்துங்க டாக்டர். சத்தியமா இந்த விஷயத்த என் உயிருள்ள வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க டாக்டர், என்ன நம்புங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சங்கரி, இத பாருங்க உன் குழந்தை. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சங்கரி, இத பாருங்க உன் குழந்தை. டாக்டர், என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. நர்ஸ்,
குழந்தை எடுத்துக்கிட்டு என் கூட வா. சிஸ்டர், ரெங்கா, பெட்டி படுக்கை எல்லாம் கொண்டு போய் கார் டிக்கில வச்சிரு. சரிம்மா. பாத்ரூம்ல சோப்பு இருக்கு, மறந்துடாத. சரிம்மா. பால் புட்டியை மறக்காம எடுத்து வச்சுக்கோ. இதை எடுத்து வச்சிடறேம்மா. இங்க பாரு, இங்க பாரு. ஏய், என்னம்மா? இங்க பாரு, இங்க பாருமா. ஏமா, என் மக அட்மிட் ஆன அன்னைக்கு தானே நீயும் அட்மிட் ஆன? ஆமாம்மா, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதான் போறேன். எங்கம்மா உன் குழந்தை? அப்படின்னா உன் குழந்தை இறந்து போயிடுச்சா? அடப்பாவுமே, நாம பெத்த குழந்தை நம்ம கண் முன்னாடியே நம்ம கையை விட்டு போறப்ப ஏற்படுற வேதனை இருக்கேன். அப்பப்பா, நான் 4 குழந்தைங்களை பறி கொடுத்திருக்கேன். உன் நிலைமையை கேட்கும் போது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. என்னம்மா செய்யறது, எல்லாம் கடவுளோட கிருபை. தவமா தவம் இருந்து இப்பதான் ஒரு குழந்தை உன் கையில தங்கி இருக்கு. ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு தாய்ப்பால் இல்லாம போயிடுச்சு. அம்மா, இந்த குழந்தைய நான் தூக்கலாமா? தாராளமா. நீயும் ஒரு தாய் தானே, உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்காதா? தாம் பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க என் மக கிட்ட பால் இல்லை. ஆனா உனக்கு பால் சுரந்தும் கொடுக்க குழந்தை இல்லை. என்னம்மா செய்யறது, இருந்தும் கொடுக்க முடியாத நிலைமை. ஏம்மா, நீங்க 2 பேரும் ஒரே நாள்ல தானே பிரசவிச்சீங்க. இந்த குழந்தைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்குறியாம்மா? இந்த பச்சை குழந்தை தாய்ப்பாலுக்காக எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு இப்பதான் புரியுது. உன் பேர் என்னம்மா? சங்கரி. என்ன ஜாதி? நான் ஒரு பிராமண பொண்ணுமா. எந்த ஜாதியா இருந்தா என்னம்மா, அந்த புனிதமான தாய்ப்பால் குடிக்க என் குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆயாவை வைக்கலாம்னு இருக்கும். அப்படின்னா நானே வரேம்மா. நீ
ஆமாமா, நான் ஒரு அனாதை. என் புருஷனும் காலமாயிட்டாரு. அப்படியா? அது சரிம்மா, நீ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? சம்பளமா? உங்க சம்மதமே எனக்கு சம்பளம் தாம்மா. சரி சரி, மத்தத அப்புறமா பேசுக்குவோம். நீ இப்போ எங்களோட புறப்பட்டு வரியா? ஓ, தாராளமா. வாமா. சங்கரி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. சங்கரி, தாய்ப்பால் இல்லாம என் குழந்தை தவிச்சு போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த கருணையுள்ள கர்த்தர் இன்னொரு தாயையே என் குழந்தைக்கு பரிசா கொடுத்திருக்கார். சங்கரி, உன் வீடு எங்கம்மா இருக்கு? என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் பள்ளிக்கூடத்து பக்கத்து வீட்டுல தான் தங்கியிருந்தோம். அவர் காலமானதும் பக்கத்து வீட்டு ஜானகி அம்மா தான் எனக்கு ஆதரவு காட்டினாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நிக்க நிழல் கூட இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நடந்ததெல்லாம் போகட்டும். இது உன் சொந்த வீடு மாதிரி. இங்க நீ காலம் பூரா நிம்மதியா இருக்கலாம். இந்த குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சிட்டீன்னா அதுவே எங்களுக்கு போதும்மா. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெத்த குழந்தைய எப்படி பாத்துக்குவேனோ அப்படியே பாத்துக்கிறேன். அது போதும்மா. ஏன்னா குழந்தைக்கு ஞான ஸ்நானம் பண்ணி பேர் சுற்ற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் என் பெரிய மகனோட குழந்தைகளை கவனிச்சுக்க நான் போயிடுவேன். இவ புருஷனும் பிசினஸ் விஷயமா எப்பவும் பம்பாயில தான் தங்கியிருப்பாரு. அதனால இங்க என் மகளுக்கும் குழந்தைக்கும் எல்லாமே நீதாம்மா. ஆட்டுமா, எனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. குழந்தை பிறந்த விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்திருக்கோம். கிரேசி, இந்த தடவையாவது ஒரு 10 நாள் தங்கி குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கற வரைக்கும் அவரை இருக்க சொல்லுமா. கட்டாயம் சொல்றேன். சங்கரி தங்கறதுக்கு ஒரு நல்ல ரூமை ஒதுக்கி கொடுமா. அம்மா, ஐயா வந்தாச்சு. ஹலோ கிரேசி, how are you? உடம்பெல்லாம் பூரண குணமடைஞ்சு போச்சா? எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிருக்கேன். குட், வா. பட் ஒன் திங், ஆம்பளை புள்ளையா பிறந்திருந்தா நான் ரொம்ப பூரிச்சு போயிருப்பேன். ரொம்பவும் பேராசப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்ததே நான் அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். ஏதோ நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் அந்த கர்த்தரோட அருள். கிரேசி, குழந்தைக்கு எலிசபெத்னு எங்க அம்மாவுடைய பேரைய வச்சிடு. வேணும்னா உன்னுடைய ஆசைக்கு எல்சின்னு கூப்பிட்டீங்க. சரிங்க. அம்மா, சங்கரிய குழந்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி, அதோ அவளே வந்தாச்சு. குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஒரு ஆயாவையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டியா? அவளை ஆயான்னு சொல்றதை விட என் கூட பிறக்காத சகோதரின்னு சொல்லலாம். அவ ரொம்ப நல்லவங்க. ஏம்மா, நீ கிறிஸ்துவ பொண்ணா? இல்ல. நெத்தியில பொட்டு இல்லையேன்னு கேட்டேன். அவ வீட்டுக்கார காலமாயிட்டாரு. காட், இவ்வளவு அழகான மனைவியோட வாழறதுக்கு
அவருக்கு கொடுப்பன இல்லாம போச்சு. இல்லங்க, அப்படிப்பட்ட நல்லவரோட வாழ எனக்கு தான் கொடுப்பன் இல்லாம போயிடுச்சு. சரி, குழந்தைய குடுமா. ஓஹோ, என் பொண்டாட்டி கையால தான் நான் குழந்தைய வாங்கணும்னு இந்த இடத்துல அபிப்பிராயமோ? அதுதானே நியாயம். நைஸ் பேபி. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் ஆயாங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும். டேக் திஸ் 100. வாங்கிக்கம்மா. டேக். பரவாயில்ல சங்கரி, வாங்கிக்க. இது உன்னுடைய தகுதிக்கு ரொம்ப குறைச்சல் தான். குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற அன்னைக்கு நான் கொடுக்க போற சன்மானத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட போற பார். எஸ், சிட்டில உங்களை பாக்குறதே அபூர்வமா இருக்க சார். நேத்தே நான் பாம்பேல இருக்க வேண்டியவன். குழந்தையோட ஞான ஸ்நானத்துக்காக இன்னைக்கு தங்கி இருக்கேன். நாளைக்கு அநேகமா பாம்பே போயிடுவேன். சார் எப்ப திரும்பி வருவீங்க? பாம்பே டு பாரிஸ், பாரிஸ் டு ரோம், ரோம் டு லண்டன், லண்டன் டு அகைன் பாம்பே. ஓ, மணியாச்சே. கிரேசி, கிரேசி, மணியாச்சுமா? நாங்க ரெடி, புறப்படலாமா? குட். அப்போ நீங்க எல்லாம் உங்க கார்லயே போலாமே. இந்தாங்கம்மா. சங்கரி, நீ வரல? அவ சேர்ச்சுக்கு வரல. ஏன் இந்துன்றதுனாலயா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படி பாத்தீங்கன்னா என் குழந்தை பாதி இந்து ஆச்சே. உன் பாலை குடிச்சுதானே வளருது. தட்ஸ் ஆல் ரைட். நான் தொந்தரவு பண்ணல. வரட்டா? இதெல்லாம் எதுக்கு? நல்லா கேட்டீங்க. சாயங்காலம் பெரிய பார்ட்டி இருக்குல்ல, ஒரே அமக்களம் தான். விஸ்கியும் பிராந்தியும் வீதியெல்லாம் ஓட போகுது. அங்க ஞான ஸ்நானம், இங்க பான ஸ்நானம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். ப்ளீஸ்
என் கண்ணுல தூங்கு. அழாதம்மா, என் கண்ணுல என் பட்டு, என் ராஜா, தூங்குமா. இந்த சங்கரி எங்க போன தெரியலையே. ஓ தூங்குமா, என் கண்ணுல என் ராஜா. ரங்கா, ரங்கா, என்னம்மா, என்ன விஷயம்? சங்கர் எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வா. குழந்தை தாய்ப்பாலுக்காக துடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஓடி வந்துருவா. அது சரிம்மா, அந்த அம்மாவோட விலாசம் எனக்கு தெரியாதே. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஜானகிமான்னு இருப்பாங்க, அங்கதான் போயிருக்கணும். தெருவுக்கு 4 ஜானகி இருக்கிற இந்த ஊர்ல அந்த ஜானகி எந்த ஜானகி, யார் ஜானகி, ஏன் ஜானகி, எப்படி ஜானகி? ரங்கா, இப்ப நீ போறியா இல்லையா? இதோ போயிட்டோம்மா. சங்கரி, பால் கட்டிக்கிட்டு மார்வலி வந்தவங்க மல்லிப்பூ வச்சு கட்டினா பால் வத்தி போகும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு இந்த மல்லிகை பூ தான் மருந்து. அக்கா, என் நிலைமை நினைச்சா நான் மறுத்து போறது நல்லதுன்னு தோணுது. ஆனா அந்த குழந்தைய நினைச்சா போறோம் ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளர உனக்குன்னு தான் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. என் குழந்தை வேற, அது வேற இல்ல. பால் கொடுக்குற பந்தத்தை வச்சு நீ சொந்தம் கொண்டாடுற. ஆனா அவங்க பணக்காரங்களாச்சே. காப்பிக்கு பால் கொடுக்குற பசுவை கூட கோமாதான்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஆனா அவங்க பெத்த குழந்தைக்கு தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குற ஒரு தாய்க்கு மட்டும் ஆயாங்கிற அந்தஸ்தோட சரி. இங்க பாரு, அந்த ஆயா அந்தஸ்தும் வேண்டாம், நீ உடம்ப பாழாக்கவும் வேண்டாம். இந்த அப்படி சங்கரி, அந்த பணக்கார வீட்டுல இருந்து கார் வந்திருக்கு. உன்னை கூட்டிட்டு போதான் வந்திருக்கும். ஏன்னா அந்த குழந்தை உறிஞ்சறதுக்கு இன்னும் உன் உடம்புல கொஞ்சம் ரத்தம் இருக்கே. அடடடா, இந்த ஆயாவை எங்கெங்கன்னு தேடி அலையுது. எதுக்குயா? எதுக்கா? இந்த ஆயா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது எங்க எஜமானி கிரேசியம்மாவுடைய உத்தரவு. அந்த உத்தரவை அந்த அம்மா நெத்திலேயே எழுதி ஒட்டிக்க சொல்லு. நான் சொல்றேன், சங்கரி இனிமே அங்க வரமாட்டா. அடடா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. பாவமா அந்த குழந்தை பாலுக்காக கதறி கதறியே செத்து போயிடும் போல இருக்கு. தாய்ப்பாலுக்காக கதறிக்கிட்டு இருக்க குழந்தைக்கு புட்டிப்பாலை கொடுத்தா சமாதானப்படுத்த முடியும். புட்டிப்பால் வேண்டானே என்ன? அதான் பொட்டி பொட்டியா பணத்தை கொட்டி வச்சிருக்காங்களே, அதுல ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொல்லு. போய. போகாத ரங்கா, போகாத. நானும் வரேன். இல்லக்கா, நான் போயே ஆகணும். அப்புறம் அதனால வரக்கூடிய விளைவுகளை நீதான் அனுபவிக்கணும். பரவாயில்ல, நான் இங்க இருந்தாலும் என் உயிர் அங்கேதான் இருக்கு. என்ன மன்னிச்சிருக்கா, நான் போயிட்டு வரேன். சங்கரி, என்ன மன்னிச்சிரு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இனிமே கவலை இல்லாம ஊருக்கு புறப்படலாம். சங்கரி, உன் எதிரில நிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இங்க இருந்து ஓடி போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புருஷன் குடிச்சிட்டாருன்னா அவர் ஒரு மிருகத்துக்கு சமம். அவர் உன்கிட்ட நடந்துட்ட கேவலத்துக்கு நான் உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன்.
அவர் காலையில தான் பாம்பே போயிருக்காரு. மறுபடியும் திரும்பி வர ரொம்ப நாள் ஆகும். அதனால நீ எந்த பயமும் இல்லாம நிம்மதி எங்கேயே தங்கலாம். சங்கரி, நீ இல்லைனா என் குழந்தை உயிரோடு இருக்காது. பாலுக்காக ஏங்கி பட்டினியால செத்துடும். எங்களுக்காக இல்லைனாலும் இந்த பிஞ்சு முகத்துக்காவது நீ எங்களை விட்டு போயிடாத. ஏன் சங்கரி மௌனம் மறைக்கிற? பேசு. என் குழந்தையை துடிக்க விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு. சொல்லு சங்கரி. இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு தாய் தானே. இனிமே இந்த வீட்டுல எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் என் குழந்தைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். என் குழந்தைய தவிக்க விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். இது சத்தியம்.
எல்சி 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 உன்னை எங்க இல்லாம தேடுறது? கீழே டைனிங் ஹால்ல உனக்கு அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க. வா டிஃபன் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல சங்கரிம்மா. உனக்கு தான் கையில புஸ்தகம் இருந்தா பசிக்கும் பசிக்காது, தூக்கம் வராதே. வா ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் தான் என்னம்மா நேரத்துக்கு சாப்பிடலன்னு உடம்பு என்னத்துக்காருது? வாங்கம்மா. விட மாட்டீங்களே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. விடுங்கம்மா. வாமா உட்காரு. ஐயோ போதும் 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 போதும். வயசு பொண்ணு இப்படி குருவி குறிக்கிற மாதிரி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இதுல வேற கராத்தே கத்து போறேன், பெல்ட் வாங்க போறேன். அது வேற நடக்க போதா? ஏன் அந்த பெல்ட் எங்களை கேட்டா நாங்க வாங்கி தர மாட்டோமா? இதுல ஒண்ணு விடாம நல்லா சாப்பிடணும். ஐயோ பரவர சங்கரியம்மா என்ன சாப்பாடு ரம்யவே மாத்திடுவாங்க புள்ள இருக்கு. சங்கரி எல்சிக்கு போட்டுட்டு இருந்தா எப்படி? நாங்களும் இருக்கிறோம். மா பசி வயித்த கிள்ளுது, சீக்கிரம் போடுமா. என்னையும் கவனி. மன்னிச்சிருங்க ஐயா, எல்சி ஞாபகத்துல. சட்னி கலர் நல்லா இருக்கே. என்ன இவ்வளவு காரம்? உங்களுக்கு தான் காரம் ரொம்ப பிடிக்குமே. குடிப்பழக்கம் இருந்தப்போ எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தமா இருக்கனே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் குறைச்சிக்க வேண்டியதுதானே. அடிமா தலையில அடி, நல்ல அடி. தண்ணி குடி தண்ணி குடி. எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? பின்ன எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சிட்டு இருந்தா புரியுறதா? சங்கரிமா சங்கரிமா. என்னம்மா? சங்கரிமா தலையை ரொம்ப வலிக்குது, காஃபி வேணும். தலை வலிக்குதாம்மா? மாத்திரை ஏதாவது கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காஃபி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். எங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீதான் வேற யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டியே, நானே போட்டு கொண்டு வரேன். அதுக்குள்ள ஒரு வாட்டி அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாமா. ஏன்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, போய் பாருமா. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? வாமா உட்காரு. என்ன தேடிங்களாமே, என்ன விஷயம்? ஆமாம்மா, உனக்கு படிப்பு முடிய போகுது. காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ் தானே. நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கோம். பெரிய இடம், ஐஏஎஸ் படிச்ச மாப்பிள்ள. ஐஏஎஸ் மாப்பிள்ளன்னா வரதட்சணையில எக்கச்சக்கமா கொடுக்க வேண்டி இருக்குமே. இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானம்மா. அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்படின்னா அந்த ஐஏஎஸ் மாப்பிள்ள காட்டுல மழைன்னு சொல்லுங்க. ஒரு முகமூடி போடாத கொள்ளக்காரரை என் முந்தானையில முடிச்சு போட பாக்குறீங்க இல்லையா? ஏமா நாங்க சீரியஸா சொல்றோம், நீ என்ன விளையாட்டா பதில் சொல்ற? நானும் சீரியஸாவே பேசுறேன். டாடி, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவனா, அதே மாதிரி நானும் ஒருத்தரை மனசுல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். எல்சி, யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மகளோட சந்தோஷம் நான் தன் சந்தோஷம் நினைக்கிறேன். என் பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறேன். எல்சி, சின்ன வயசுல காகிதத்துல கப்பல் செஞ்சு தண்ணியில விடுவேன், அத விளையாட்டா நினைச்சம்மா. இப்ப அதே கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ண போறேன்னு சொல்றியே, அத நினைச்சாதாம்மா பயமா இருக்கு. டாடி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். டிசிஷன் இஸ் மைன். கெட்டவங்கள எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகுது பாத்தியா? கொஞ்சம் விட்டுதாங்க பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாதுரே. அப்பா, இப்பதான் தலைவலி போச்சு. ஆமா, மம்மி டாடி என்னையே தேடினாங்க தெரியுமா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. நல்ல விஷயத்த பெத்தவங்களே உங்ககிட்ட சொல்றதுதான் மாமோற. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்னை வளர்த்தது நீங்கதான், நீங்களே எனக்கு தாய் தான். சங்கரிமா, நீங்களே சொல்லுங்க, நான் விரும்புறவரையே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா, இல்ல அப்பா அம்மா வற்புறுத்தி சொல்ற மாப்பிளைய கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்.
எல்சி, நீ விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்கமா, அதுதான் சரியான முடிவு. அம்மா அம்மா எல்சி, அம்மா எல்சி, அம்மா அம்மா அம்மா. மஞ்சள் வெயில் செவ்வானத்தில் மின்ன கண்டேன் சந்தோஷத்தில். மஞ்சள் வெயில் செவ்வானத்தில் மின்ன கண்டேன் சந்தோஷத்தில். புதுவித கவிதைகள் பலவித பறவைகள் சொல்ல சொல்ல மணிவிழி மயங்குது மலருடல் தழுவுது மெல்ல மெல்ல. மஞ்சள் வெயில் செவ்வானத்தில் மின்ன கண்டேன் சந்தோஷத்தில். புதுவித கவிதைகள் பலவித பறவைகள் சொல்ல சொல்ல மணிவிழி மயங்குது மலருடன் தழுவுது மெல்ல மெல்ல. கதவுகளை திறந்து விடு திறந்து விடு அன்பே நான் தேன் குடிக்க. இரவு வரை பொறுத்தீரு தனிமையிலே தனிமையிலே மெதுவாக நான் கொடுக்க. ஏராளம் இன்பம் உண்டு இதழோரம் அள்ளித்தா, ஏராளம் இன்பம் உண்டு இதழோரம் அள்ளித்தா. எல்லாமே உனக்காகத்தான். மஞ்சள் வெயில் செவ்வானத்தில் மின்ன கண்டேன் சந்தோஷத்தில். புதுவித கவிதைகள் பலவித பறவைகள் சொல்ல சொல்ல மணிவிழி மயங்குது மலருடன் தழுவுது மெல்ல மெல்ல. அனலில் விழும் மெழுகையன உருகுவதேன் உருகுவதேன் பொன்னே நீ நான் அணைக்க. ஓயாமல் தொல்லை செய்யும் விளையாட்டு பிள்ளை நீ, ஓயாமல் தொல்லை செய்யும் விளையாட்டு பிள்ளை நீ. தாயாகி தாலாட்டு நீ. மஞ்சள் வெயில் செவ்வானத்தில் மின்ன கண்டேன் சந்தோஷத்தில். புதுவித கவிதைகள் பலவித பறவைகள் சொல்ல சொல்ல மணிவிழி மயங்குது மலருடல் தழுவுது மெல்ல 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 மெல்ல. வாங்க பீட்டர்.
டாடி, இவர் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் பீட்டர். குட் மார்னிங் சார். டாடி, நாங்க பல விஷயங்களை பேச வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கோம். என்ன முடிவு? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா